Hello peoples, this is Trivinayaka CNC MASTERCAM. So now unga Saravanan. Ellaru eppadi irukkinga? I hope you peoples are doing good. So after a long time again ungala marubadiyum meet pandradhula I'm feeling very happy. So இன்னைக்கு என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் ப்ரோக்ராம் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட் இன் MASTERCAM. ஸோ MASTERCAMோட சப் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுமா ஆகாதா, ஒரு சப் ப்ரோக்ராம் நம்ம எப்படி லைவாக சிஎன்சி மிஷினில் ரன் பண்ணுறோம், அது மாதிரி ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். சரியா, லெட்ஸ் கோ. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒர்க் பீஸ் தான் நான் இப்போது என்னோடய ப்ராக்ரஸ்க்காக எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வியூவில் டூல் பாத். ஸோ இதுதான் நம்ம மிஷினோட லைப்ரரி ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ இந்த டூல் பாத் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு மிஷின் பில்டிங் டிஃபால்ட். ஆக்சுவலாக டிஃபால்ட்னால் ஃபனுக் கண்ட்ரோலர். ஓகேவா? நீங்கள் ஃபனுக் கண்ட்ரோலரில் எந்த கண்ட்ரோலராக இருந்தாலும் அதுக்கான ப்ரோக்ராம் யூ கேன் டேக் இட் அவுட் இன் அவுட்புட் ஃபங்க்ஷன். ஓகே, நான் இதில் ப்ராப்பர்ட்டிஸில் டூல் செட்டிங் I define my program number here, program number 1. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிவிட்டு தென் எனக்கு என் சீரீஸ் நம்பர் N1, லைக்வைஸ் N2, N3, அது மாதிரி சீக்வன்ஸாக எனக்கு என் சீரீஸ் நம்பர் வேணுன்றதுனால இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். தென் அட்ஜஸ்ட் ஃபீட் ஆன் ஆர்க் மூவில் இங்கே 80 mm/min. Likewise G02 and G03, in that time this feed rate is applicable. Okay, so next I just go to stock setup. So idhula all solids. Okay, and then I just go to stock model. Indila raw material, I just prefer the raw material and I give some color for that. Okay, and finally I am taking stock setup. Okay, so this is my raw material. I plan, so bottom side for clamping in vise. So vise la clamp பண்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக ஒரு புது கான்ஃபிகரேஷன். ஸோ பிகினர்ஸ்லாம் பார்க்கும்போது என்னடா ஏதோ பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஒன்றும் புரியலையே, என்னமோ இருக்குது, இது என்ன டெக்னாலஜி அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நவடேஸ் த வேர்ல்ட் இஸ் ஆல் பீப்புள்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆஸ் வெல் அஸ் யூடியூப். பட் உங்களோட ஃப்யூச்சரையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். திஸ் இஸ் அனதர் கேம் சாஃப்ட்வேர். ஸோ இதை ப்ரிஃபர் பண்ணுறவங்க பேர் கேம் இன்ஜினியர்ஸ், அப்ளிகேஷன் இன்ஜினியர்ஸ் அண்ட் விஎம்சி ப்ரோக்ராமர்ஸ். ஸோ இது மாதிரி டெசிக்னேஷனுக்கு நீங்கள் ஜாபுக்கு போகலாம். ரைட். ஸோ த செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமா இன்ஜினியரிங் மெக்கானிக்கெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா இல்லை, நான் அடுத்தது என்ன பண்ணலாம். ஸோ வெதர் ஐ கெட்டிங் இன் டு த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் படிச்சுட்டு நான் கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆக முடியுமா? டெஃபினெட்லி. ஸோ MASTERCAM இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேபுலஸ் அண்ட் ரியலபிள் சாஃப்ட்வேர், எஃபிஷியன்ட் சாஃப்ட்வேர் இன் விஎம்சி வேர்ல்ட். ஸோ MASTERCAM ரூல் த விஎம்சி வேர்ல்டில் ஒரு ரெஸ்பான்சிபிள் சாஃப்ட்வேராக இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ நவ் ஐ ஜஸ்ட் கோ டு த கான்டூர். ஸோ இந்த கான்டூர் ஆப்ரேஷனில் ஐ எம் ஜஸ்ட் ப்ரிஃபரிங் த செயின். எனக்கு எது மிஷினிங் ஆகணுமோ அந்த பர்டிகுலர் ஏரியாவை நான் செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே சாலிட் and I am selecting the loop. I am going to switch off the face and I select, this is my machining loop, and here this arrow color, the green color arrow mark is denotes up milling process. Likewise it is right now it is in counterclockwise direction, so this is called down milling process. Similar clockwise direction means this wise is called up milling process. Okay, so now I just run an up milling process. நான் up milling processல தான் ரன் பண்ண போகிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் up milling and down milling ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு அது தெரியும், பட் பிகினர்ஸ்க்கு நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, now I click OK. Now I go to tool. I'm taking filter, flat end mill cutter
and just I go to library, 25 mm cutter. Okay, feed rate here I'm going to give 160, and the spindle speed 2000, and the plunge rate I'm keep 1000 as default value. Now I just go to the holder, default holder, cut parameter, idhula wear, and here I'm keeping 0.5 wall and 0.5 stock on floor. So now I just go to depth of cut 2 mm 2 mm. Okay, no problem. So lead in lead out I'm going to take switch off the exit switch off பண்ணிட்டு இந்த first optionையும் switch off பண்ணிட்டு perpendicularல வச்சிட்டு இங்க 50 and the arc radius I'm going to give 0. Next linking parameterல retract and the feed plane. At last depth, how much the depth, என்னோட depth machining depth வந்து 14 mm, and coolant இதை off பண்ணிட்டு flood on பண்ணிட்டு okay. Yes, now it is running. Okay, so அதில் blue colorல some lines வந்திருக்குல்ல, அதை வந்து நாங்கள் டூல் பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து டூல், இந்த டூல் பாத்துக்கு நடுவில் தான் எனக்கு டூல் செட் ஆகி இப்போ மிஷினிங் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் சிமுலேட்டர் ஆப்ஷனில் ரா மெட்டீரியலை ப்ரிஃபர் பண்ணிவிட்டு மிஷின் சிமுலேட். ஸோ இப்போ எனக்கு 5th axis மிஷின் உள்ள சிமுலேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சிமுலேஷன் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் 3 axis மிஷின். ஓகே, now once again machine simulate. Fine. இப்போ அந்த சிமுலேட்டர் ஆப்ஷனில் பொசிஷன் ட்ரான்ஸ்வர்சலில் இங்கே நான் Z30. okay, so machine simulate. ஓகே, இப்போ மிஷினிங் ஆகுது. எஸ், நவ் என்ன ப்ராப்ளம்னா கட்டரோட டூல் காம்பன்சேஷன், தட் மீன்ஸ் டூல் ரேடியஸ் எனக்கு காம்பேக்டாக இல்லை அந்த ஜாபை வந்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. அப்போ நான் என்ன பண்ணணும்னா அகெயின் ஒரு பெரிய கட்டரை ப்ரிஃபர் பண்ணணும், இல்லைனா மல்டி பாஸை இன்வால்வ் பண்ணணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பாசிபிள். ஓகே, ஸோ இப்போ நான் அகெயின் பேராமீட்டரில் டூலில் இங்கே டெலீட் பண்ணிவிட்டு லைப்ரரியில் ஒரு 32 mm கட்டர் எடுத்துகிட்டு ஃபீட் ரேட் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே, refresh. okay, now again once again எனக்கு tool workpiece மேலே plunge ஆகக்கூடாது. so that I will just check back plot, but எனக்கு tool இப்போ workpiece மேலே தான் plunge ஆகுது. I am going to switch off the holder. see, workpiece மேலே plunge ஆகுது. so workpiece மேலே plunge ஆகக்கூடாது. okay, so right wise I just go to geometry, right click, rechain. ஸோ ஒன்ஸ் அகெயின் திருப்பி அந்த செயினை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் இதில் டைனமிக்கில் இந்த ஏரோ மார்க்கை நான் இங்கே கொண்டு போயிட்டு ஓகே ஓகே ரிஃப்ரெஷ். இப்போ நான் அகெயின் டாப் வியூவில் செக் பண்ணி பார்க்குறேன். நவ் லிட்டில் பிட் இஸ் லேண்டிங் ஆன் த ஒர்க் பீஸ், தட் மீன்ஸ் பிளஞ்சிங் ஆன் த ஒர்க் பீஸ். லீட் இன் லீட் அவுட்டில் ஜஸ்ட் ஒரு 3 mm ஆட் பண்ணிவிட்டு okay, refresh. yes, now it's not plunging on the workpiece. so இப்போ இதை switch off பண்ணிட்டு simulate. so now I took 32 mm cutter
yes, little bit, very little bit ஸ்ட்ரைக்கில் இருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் பர் எனக்கு நிற்குது. ஸோ இது நான் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு அகைன் ஐ ஜஸ்ட் கோ டு 40 mm cutter. Okay, yes, now again simulate. Yes, now it's completely clean, but I took 40 mm cutter. Okay, so now 40 mm cutter எடுத்திருக்கேன், but now it's completely running, no problem. பட் இது மாதிரி கம்பெனியில் அக்செப்ட் பண்ணலை. எனக்கு வந்து இப்போ 40 mm கட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணலை, இல்லை சம் ப்ராப்ளம்ஸ் வருது, என்னால் அது அந்த இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ என்கிட்ட வந்து 25 mm கட்டர் தான் இருக்குது, இல்லை 20 mm கட்டர் தான் இருக்குது, அதை வச்சு பாசிபிளாக அதை வச்சு மிஷினிங் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, ஐ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் பேஜ். நவ் ஐ எம் கோயிங் டு டேக் ஹியர் 20 mm கட்டரை நான் எடுக்க போகிறேன், ரைட்? ஸோ என்கிட்ட அதான் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் சால்வ் பண்ண முடியுமா? ஸோ 20 mm கட்டர், பிகாஸ் தட் இஸ் அ இன்ஜினியர், அதுதான் ஒரு இன்ஜினியர். ஸோ இன்ஜினியர்னால் என்னது? இன்னோவேஷன், கிரியேட்டிங் நியூ திங்ஸ். ஸோ அப்போ ஏற்கனவே இருக்கிறதுல நம்ம ஏதாவது அப்டேட்ஸ் கொடுக்க முடியுமா? ஸோ ஏற்கனவே ப்ராசஸிங்கில் இருக்கிற ஒன்றில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா? ஸோ அப்போ என்கிட்ட ஒரு 20 mm கட்டர் இப்போ என்கிட்ட ஹேண்டில் இருக்குது. நான் ஒரு நியூ கட்டர் போய் பர்ச்சேஸ் பண்ணுற டைமை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த 20 mm கட்டரை வச்சு இந்த ஜாபை நான் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? தட் இஸ் அ மெக்கானிக்கல் சேலஞ்ச். ஸோ சேலஞ்சை எப்போவுமே நம்ம எடுத்துக்கணும், அப்போ தான் லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த சேலஞ்ச் எடுத்திருக்கேன். நவ் ஐ ஜஸ்ட் கோ டு ரிஃப்ரெஷ். ஸோ நான் 20 mm கட்டர் போட்டால் டெஃபினட்டாக எனக்கு இப்போ பிளெஞ்சிங் கொஞ்சம் நியர்பை வந்திருக்கும். ஓகே, ஐ ஜஸ்ட் ஷோ டு யூ, பாருங்கள், ஒர்க் பீஸ் மேலே பிளெஞ்ச் ஆகுது because 20 mm cutter. So now I just go to lead in, lead out, and here I am going to increase 15 mm. Now once again I check, now little bit this there. Now again I just go to lead in, lead out. Here I am giving 18 mm. Now once again I check, yes, fine. இப்போ இதை நான் சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 20 mm கட்டர் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ நல்ல ஸ்கோப் இருக்குது. நீங்கள் மாஸ்டர் கேம் கற்றுக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு 21 இல்லை ஒரு 22 இருக்கீங்கன்னா மினிமம் ஒரு 2 years நீங்கள் சென்னையிலையோ பெங்களூர்லேயோ தடாலியோ ஸ்ரீபெரும்புத்தூரோ இல்லை மும்பை ஏதாவது ஒரு பிளேஸில் ஒரு 2 years நீங்கள் செக்டர் கம் ப்ரோக்ராமர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் டெசிக்னேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் 2 years லைஃப் வேறு லெவலில் இருக்கும். ஐ ஜஸ்ட் கிவ் த கேரண்டி. இந்த ஃபீல்டில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. பிகாஸ் VMC and CNC shaping the manufacturing, future of manufacturing. அது இல்லைன்னா நம்மளுக்கு டை கிடையாது, மோல்டிங் கிடையாது, பிளாஸ்டிக்ஸ் கிடையாது, மெட்டல்ஸ் கிடையாது, எதுவுமே வராது. ஸோ VMC CNC is ruling the mechanical world as well as CAM world. ஸோ நல்ல ஸ்கோப். ஸோ என்னோட அட்வைஸ், பி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஃப்ரெஷர்ஸ், தென் டிப்ளமா அண்ட் ITI மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், EEE, ECE கண்டிப்பாக இந்த ஃபீல்டை லைக் பண்ணுங்கள், என்ட்ரு ஆகுங்க. மெக்கானிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபியூச்சர் மெக்கானிக்கல் உங்கள் கையில் தான் இருக்குது. வேறு ஃபீல்டு மாறி போகாதீங்க. மை பெஸ்ட் அட்வைஸ். ஓகே, டேக் இட் த சேலஞ்ச் அண்ட் ஃபேஸ் இட். லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஒரு கேம் மாதிரி தான். ஸோ இந்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்க போட ப்ரைஸ் என்னது? சேலரி. பட் நான் ஒரு பப்ஜியோ ஒரு ஃப்ரீ ஃபயரோ விளையாடுறேன்னா தட் இஸ் அதனால் எனக்கு நத்திங். பட் இது மாதிரி நான் ப்ளே பண்ணுறேன், இந்த சாஃப்ட்வேரில் நான் இது மாதிரி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன்னா எனக்கு ஒரு ட்ராயிங் நாலேஜ் ப்ளஸ் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் வேணும். கொஞ்சம் வேறு லெவலில் திங்க் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டன்றதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதில் ஒரு 20 mm கட்டர் போட்டப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட் ஐ கோ டு த பேராமீட்டர் மல்டிபாஸ். ஸோ மல்டிபாஸில் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 3 passes கொடுக்குறேன். என் கட்டரோட ரேடியஸை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு ஓகே ரிஃப்ரெஷ்.
இப்போ எனக்கு 3 பாஸ் ரன் ஆகுது. சி 3 பாஸ் ரன் ஆகுது. ஈச் பாஸ்க்கு இன் பிட்வீன் கேப் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் டிஸ்டன்ஸ் வந்து 10 mm. ஓகே, ஸோ இப்போ நான் இதுலேயே உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எஸ், டெஃபினெட்லி இப்போ எனக்கு கார்னர் க்ளீன் ஆகிடும். ஓகே, பட் 3 பாஸ் லிட்ரலி மேக்ஸிமம் தான். ஸோ 2 பாஸ் போதும். ஐ திங்க் 2 பாஸே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ். இப்போது மிஷின் சிமுலேட். ஸோ ஒரு 20 mm கட்டரை வச்சு நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்கேன். இப்போ 2வது பாஸ் போயிட்டுருக்கு. பட் எனக்கு லிட்டில் பிட் பர், தட் மீன்ஸ் சிப் நிற்கிது. ஓகே, ஸோ இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் ப்ரீ டிஃபைன் பண்ணி என்னோட மல்டி பாஸில் ஜஸ்ட் ஒரு வேரியேஷன், ஐ ஜஸ்ட் கிவ் 13 mm 2 passes. Let's see. Simulate. Finish. Okay, fine. ஸோ ஒரு 20 mm கட்டரை வச்சு நான் இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பட் லிட்ரலி இட் வில் அஃபெக்ட் த சைக்கிள் டைம். எனக்கு வந்து ஒரு பெரிய கட்டர் போட்டு நான் ஒரு பாஸில் மிஷினிங் பண்ணும்போது எனக்கு சைக்கிள் டைம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 30 minutes, 20 to 30 minutes. பட் நான் மல்டிபிள் பாஸ் ரன் பண்ணும்போது டெஃபினெட்லி த சைக்கிள் டைம் வில் இன்க்ரீஸ். ஸோ 1 hour 4 minutes. பட் அண்டர் த சுச்சுவேஷன் எனக்கு இப்படி ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. இருக்கிற கட்டரை வச்சு நான் மிஷினிங் பண்ணோம். ஐ கேன் ப்ரூவ் மை செல்ஃப் லைக் திஸ். பட் ஏதாவது ஒன்று நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சைக்கிள் டைம் நம்ம மினிமைஸ் பண்ணலாம். சைக்கிள் டைமை நம்ம மினிமைஸ் பண்ணணும்னா ஒன்று நம்ம இங்கே ஃபீட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா ஸ்பிண்டில் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, தென் டெப்த் ஆஃப் கட் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிபெண்ட் அப்பான் த டூல் அண்ட் டிபெண்ட் அப்பான் த ஒர்க் பீஸ் மெட்டீரியல். லீட் இன் லீட் அவுட் தர் இஸ் நோ. அங்கே நீங்கள் எது பண்ணாலும் சைக்கிள் டைம் ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. மல்டி பாஸில் வேணால் நான் ஜஸ்ட் இப்போது ஒரு 11 mm கொடுத்து பார்க்குறேன். ஓகே, simulate. No, so 11 mm கொடுத்தா எனக்கு பர் ஸ்டாப் ஆகுது. ஓகே, I just increase 12 mm. No, so finally 13 mm only the correct. ஸோ அதுதான் எனக்கு ஒரு கரெக்டான மல்டி பாஸ். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம வந்து ஒரு 20 mm கட்டர் போட்டு 2 மல்டி பாஸ் கொடுத்து 13 into 2 26. ஸோ அதை வச்சு நான் இப்போது இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் switch off this toolpath, stock model. So model number 2, I just give some color and stock model source, select this one. Okay, so 0.5 நான் ஸ்டாக் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு வாலில் 0.5 ஸ்டாக் இருக்குது, as well as ஃப்ளோரில் 0.5 ஸ்டாக் இருக்குது. ஸோ என்னோட ஃபைனல் டெஸ்டினேஷன் அதை நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இது மிஷினில் நான் ஒர்க் இட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். லேட்டர் ஐ ஷோ டு த சப் ப்ரோக்ராம். ஓகே, I just open the simulation software which is called SwanSoft. So this is my machine. Display, show coolant switch off. Okay, release the emergency button. Reference mode X plus, Y plus, Z plus. Okay, so now I going to set my workpiece. Now என்னோட workpiece set பண்ணனும். So stock setupல 105, 135, 29. Okay, yes, I just go to here.
workpiece stock size 105, 135, 29. Okay, now I define my stock setup. என்னோட ஸ்டாக் செட்டப்பை நான் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நான் எடுத்துக்கிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா 20 mm கட்டர். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஐ கோ டு ஹியர் டூல்ஸ் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஹியர் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் 20. ஓகே, add to magazine ஸ்டேஷன் நம்பர் 1. ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ண டூல் என்னோட ஸ்டேஷனில் லோட் ஆகிடுச்சு ரேக்கில், டூல் ரேக்கில். இப்போ இந்த டூலை நான் என்னோட மிஷின், தட் மீன்ஸ் ஹோல்டருக்கு நான் கொண்டு வரணும். ஸோ ப்ரோக்ராம் MDI, that's why manual data input. So here M06T01 end of block, insert cycle start. Yes, fine. So now here M03S1000 end of block, insert cycle start. Now the tool is running, tool run ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் என்னோட கேம்ப் சாஃப்ட்வேரில் நான் ஒர்க் ஆஃப் செட் எங்கே எடுத்திருக்கேன், அந்த பார்ட்டோட மிடில். ஸோ நான் மிஷின்லேயும், ஸோ நீங்கள் செட்டராக இருந்தீங்க உங்கள் கம்பெனியில் அப்படின்னா, செக்டர் கம் கேம்ப் ப்ரோக்ராமு இஸ் வெரி மச் குட் லைஃப் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. உங்கள் லைஃபுக்கான ஒரு சேல்ரி பேக்கேஜ் வந்து மினிமம். இப்போ சிங்கப்பூர்லாம் அவங்களுக்கே தெரியும், நல்ல ஸ்கோப் இருக்குது, எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ சிங்கப்பூர், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து CNCVMC இஸ் வெரி மச் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அங்கெல்லாம் CNCVMCக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. பட் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்தியா விட்டால் தமிழ்நாடை விட்டால் நம்ம எங்கேயும் போனது கிடையாது. ஆனால் பட் நம்ம சாகரத்துக்குள்ளே அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சு ஃப்ளைட் ஏறி அங்கே போய் பார்த்துட்டு வந்துடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷனை எப்போவுமே மைண்டில் வைங்க. சார் இல்லை சார், நான் வந்து ஒரு காரைக்குடியிலையோ இல்லை தேனியிலையோ இல்லை நாமக்கல் இல்லை திருச்செங்கோடு சிவகங்கை மாவட்டம் அந்த மாதிரி அங்கே அந்த மாதிரி ஒரு சிட்டிஸில் ரொம்ப ரூரல்லேருந்து நான் வந்திருக்கேன் சார். நான்லாம் அந்த மாதிரி கனவு காணலாமா, என்னாலலாம் அந்த மாதிரி ஃப்ளைட் ஏறி போக முடியுமா, எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் சுத்தமாக கிடையாது, நான்லாம் போக முடியுமான்னு கேட்டால் எப்போவுமே நான் சொல்கிற அட்வைஸ் ஒன்று தான். ஓகே, நான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, என்னோட மைண்ட் தோன்றதை நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா, அந்த மாதிரி நினைக்காதீங்க, எப்போவுமே பாசிட்டிவாக நினைங்க, கண்டிப்பாக முடியும். நம்மளுக்கு தேவை ஸ்கில்லு. ஒரு ஜாப்ன்ற ஒரு கேட் பாஸை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு தேவை கேட் பாஸ் வேணும், கீ வேணும், பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீ வேணும். அப்போ ஜாப்ன்ற ஒரு வெஹிக்கிளை நான் ஆன் பண்ணணுன்னா எனக்கு கீ தான் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஆக்டர் தளபதி சார், அவரே நண்பன் படத்தில் சொல்லியிருக்காரு, பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, கடினமாக உழ, வெற்றி தானாக உன்னை தேடி வரும். சொன்னது 100% கரெக்ட். இப்போ நான் எனக்கு பிடிச்ச துறையை தான் தேர்ந்தெடுத்து இப்போ வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி வி பில்ட் த கெரியர், டெய்லி வி பில்ட் த நாலேஜ். ஸோ எனக்கு என் லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாரும் மாதிரியும் காலையில் எழுந்திரிச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, கம்பெனிக்கு போனோமா, ஒரு ஃபைலை நோண்டணுமா, சிஸ்டமில் உட்காந்து வேர்டு எக்ஸல் பார்த்தோமான்றது இல்லாமல் இது மாதிரி கிராஃபிக்கலில் நான் ஒர்க் பண்ணும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ அந்த ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கும். ஒர்க் பண்ணுங்கள், பட் ஃபீல்டு மட்டும் என்றைக்கும் மெக்கானிக்கல் படிச்சுட்டு ஐடியில் போகிறதோ இல்லை மெக்கானிக்கல் படிச்சுட்டு வேறு ஜாபே இல்லை, நான் ஜொமேட்டோ ஸ்விக்கியில் போகிறேன், விடவே விடாதீங்க, மோதி பார்த்துருங்க, கண்டிப்பாக ஜாப் இருக்குது மெக்கானிக்கலில். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் ஐ ஜஸ்ட் கோ டு ஸ்டாக் செட்டப் எல்லாமே செட் பண்ணியாச்சு, சென்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட மிஷினில் இங்கே ஒர்க் பீஸ் செட்டப்பில் ரேப்பிடில் மிடில் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ நான் ஆஃப்செட் செட்டிங்கில் ஒர்க் ஆஃப்செட் இதில் X0 மெஷர், Y0 மெஷர், அதுக்கப்புறம் மிஷினில் கீ போட்டுட்டு 0 இன்புட். இப்போ நான் ஐட் ஆஃப்செட் ஒர்க் ஆஃப்செட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஐட் ஆஃப்செட். இப்போ நான் என்ன பண்ணுறேனோ சேம் டு சேம் இதே தான் மிஷின்லேயும். அது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு தெரியும், பிகினர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக அந்த மிஷின் எடுத்து நம்ம ஓட்ட போகிறோம், அவ்வளோதான். ப்ரோக்ராம் மூலமாக ரன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு பிரெயினுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு, பாடிக்கு கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதில் ஐட் ஆஃப்செட்டில் ஐ ஜஸ்ட் ப்ரிஃபர் த ஹேண்டில் மோட் 100 micron Z minus. So minus 186.100 offset setting la
height offset page போகிறேன். ஸோ மைனஸ் 186.100 இன்புட், அவ்வளோதான். ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் மோட் இசட் ப்ளஸ். ஸோ ஒர்க் பீஸ் வந்து புது ஒர்க் பீஸ் எடுத்துக்கிறேன். ப்ரோக்ராம் MDI M05 end of block insert cycle start. ஓகே, இப்போ என்னோட கேம்ப் ப்ரோக்ராமை நான் இதுக்குள்ளே ஃபீட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ என்னோட கேம்ப் ப்ரோக்ராம் இதை கிளிக் பண்ணிவிட்டு G1 ஓகே. ஸோ நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். சேவ். ஸோ இதுதான் என்னோட NC கோட். இதுக்காக தான் அவ்வளோ போராட்டம். மேனுவல் ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் கஷ்டம் என்னன்ட்டு. ஸோ பிகினர்ஸ் நீங்கள் பாருங்கள், இதுதான் NC கோட், இதுதான் VMC ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் NC கோட், ஓகேவா? ஸோ இதில் நான் இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் ஃபைல்ஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைல் சேவஸ் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்வான் சாஃப்டில் எடிட் மோடு டைரக்டரி ஆல்ஃபபெட் O 0001 இன்செர்ட். ஸோ இதுதான் என்னோட ப்ரோக்ராம் நம்பர். பிகாஸ் நான் மாஸ்டர் கேமில் ப்ரோக்ராம் நம்பர் 1 தானே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கே ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைல் ஓப்பன் எஸ் ஓகே ஆல் ஃபைல்ஸ் open. But some error is showing in line 34. The tool compensation could not be cancelled by an arc segment. So 34ல compensation வந்து cancel ஆகல, some arc segment problem இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்றதை பார்க்கலாம். இது ஒரு trouble shoot. ஓகே, சரி. இப்போ நான் மாஸ்டர் கேமுக்கு வரேன். வந்துட்டு இப்போ நான் பண்ணதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா I just go to ஜாமெண்ட்ரியில் ரைட் கிளிக் ரீசெயின், அகெயின் ரீசெயின் பண்ணுறேன். பண்ணிவிட்டு டைனமிக்கில் ரைட் கிளிக் பண்ணி டாப்புக்கு வந்துட்டு அந்த க்ரீன் கலர் ஏரோ மார்க்கை நான் அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஒரு சர்டன் பிளேஸில் பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இதில் லீட் இன் லீட் அவுட்டில் நான் எக்ஸிட்டையும் எனேபிள் பண்ணி அப்படியே செட் பண்ணிவிட்டு ஓகே ரீஃப்ரெஷ். ஸோ இந்த ஸ்டாக் மாடலும் ஒன் டைம் ரீஃப்ரெஷ். ஸோ இப்போ ஒர்க் பீஸ் மேலே பிளெஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். நோ, நெவர், வெளியில் தான் வருது. ஸோ நோ ப்ராப்ளம். அகெயின் இந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி ஓவர் ரைட் பண்ணுறேன். ஸோ அகெயின் இதில் இருக்க டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ஃபைல் சேவஸ் டெஸ்க்டாப் ஓவர் ரைட். அகெயின் ஸ்வான் சாஃப்ட்டுக்கு வந்துட்டு ஃபைல் ஓப்பன் எஸ் ஓகே எஸ். இப்போ எனக்கு அந்த ப்ராப்ளம் வரல, அதை நான் ஷார்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது எப்படி ஷார்ட் அவுட் பண்ணேன், ஏன் ஷார்ட் அவுட் பண்ணேன், அங்கேயே எக்ஸிட் கொடுத்தேன், அதெல்லாமே ஒரு கம்ப்ளீட் டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ அது என்னால் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் டைரக்ட் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அதாவது சார் நான் இப்போ தான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் 2022 தான் பாஸ்ட் அவுட்டு, என்னால் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியுமா? ஏன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறீங்க, என்னால் என்ட்ரு ஆக முடியுமா? அதுக்கு தான் நாங்கள் இப்போ ட்ரைனிங் சென்டர். எதுக்கு காலேஜ் இருக்குது? பி இன்ஜினியரிங் காலேஜ் எதுக்கு? உங்களுக்கு இன்ஜினியரிங் டிகிரி கொடுக்கறதுக்கு தானே. அதே மாதிரி இந்த ஃபீல்டில் உங்களை உள்ளே என்ட்ரி பண்ணுறதுக்கு தானே நாங்கள் இருக்கோம். ஓகே, ட்ரைனர்ஸ். ஸோ எங்களோட சோஷியல் சர்வீஸ் மாதிரி தான் இது. அப்போ நீங்கள் எங்ககிட்ட பர்சனல் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஆஸ் எ லிட்ரல் ஃபீஸ், ஒன்றும் பெரிய ஃபீஸ்லாம் கிடையாது. நீங்கள் காலேஜ் படிக்கிற மாதிரிலாம் ஒரு கம்மியான ஃபீஸ். பட் வி கிவ் பிகினர்ஸ் டு அட்வான்ஸ் லெவல். அப்போ நீங்கள் டைரெக்டாக ஒரு உங்களை பார்த்தா ஃப்ரெஷர்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் லெவலுக்கு நீங்கள் இருப்பீங்க. ஓகே, ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது, வெறும் மாஸ்டர் கேமை டார்கெட் பண்ணுறது, மேனுவல் ப்ரோக்ராமிங்கை டார்கெட் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை ஆட்டோ மோடில் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆட்டோ மோட் பொசிஷன் சைக்கிள் ஸ்டார்ட்.
எனக்கு மிஷினிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு வாட்டியும் எனக்கு டூல் வெளியில் ப்ளஞ்ச் ஆகி தான் உள்ளே வருது. ஸோ நோ ப்ராப்ளம். திஸ் இஸ் த மல்டிபாஸ் ரன்னிங். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது, லைன் 31 கட்ரு காம்பன்சேஷன் ஆர்க் செக்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ அதை வந்து நான் ஷார்ட் அவுட் பண்ணி இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டேன். ஸோ மை ஜாப் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இதுதான் இது மாதிரி நான் ட்ரைனிங். ஸோ ஒரு பிகினருக்கு இது பண்ணுறதே பெரிய விஷயம்தான். ஓகே, ஸோ நவ் இதில் ஃபினிஷ் எப்படி பண்ணலாம், ரஃபிங் அண்ட் ஃபினிஷிங். ஸோ ஃபினிஷ்க்கு நான் என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து, ஏன்னா இங்கே 2 கைண்ட்ஸ் ஆஃப் ரேடியஸ் இருக்குது, அதில் மினிமம் ரேடியஸ் என்ன இருக்குன்னு பார்த்து அதுதான் நான் டார்கெட் பண்ணணும். கரெக்ட். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் மாடலை நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேராமீட்டரில் டூலில் ஸோ ஹோம் அனலைஸ் என்டிட்டி 9.652 is the radius for this position, that portion. 19.05 is the radius for that portion. ஸோ அப்போ நான் 9.652 தான் டார்கெட் பண்ணணும். அதுதான் என்னோட லோயர் ரேடியஸ், மினிமம் ரேடியஸ். ஸோ நான் ஃபில்டரில் போயிட்டு லைப்ரரியில், ஸோ ஃபில்டரில் நான் எதுக்கு போனேன்னா என்மில் கட்டர் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக போனேன். இப்போ லைப்ரரியில் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் 16 mm கட்டர். ஓகே, 16 mm கட்டர் ஆர் அதர்வைஸ் ஐ எம் டேக்கிங் 18 mm கட்டர். இந்த 2 கட்டரில் நான் எது வேணால் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஃபினிஷிங் நான் அகெயின் மல்டி பாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, எதுக்கு ஏன்னு சொல்கிறேன். இப்போ ஃபீட் ரேட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்பிண்டில் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுறேன். பிளஞ்ச் ரேட் நோ ப்ராப்ளம், நான் இப்போவும் டூவில் வெளியில் பிளஞ்ச் பண்ணி தான் கொண்டு வர போகிறேன். ஸோ கட் பேராமீட்டரில் இதை 0, இதுவும் 0. ஸோ டெப்த் ஆஃப் கட்டில் இப்போ நான் 3 கொடுக்குறேன். ஸோ நான் எடுத்துருக்கிறது அலுமினியம் பீஸ், அதனால் டெப்த் ஆஃப் கட் நான் கொடுக்குறேன். பட் மெட்டல் ஆர் எஸ்எஸ் மெட்டீரியல், கன் மெட்டல்லாம் வந்ததுன்னா, டைட்டானியம்லாம் வந்ததுன்னா டெப்த் ஆஃப் கட்லாம் வந்து 0.5, 0.6 ஆர் அதர்வைஸ் 0.2ல் ரன் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 0.08ல் ரன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணுற டூலோட மெட்டீரியல், இந்த 2 மெட்டீரியலுமே பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, அதுக்கெல்லாம் கேல்குலேஷன் இருக்குது, அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, லீட் இன் லீட் அவுட்டில் எல்லாமே சேம், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். இங்கே நான் 50% கொடுக்குறேன், அதுக்கப்புறமா நம்ம வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிட்டும் 50%. இப்போ டூல் ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ், கூலண்ட் ஆன். ஓகே, எஸ். ஸோ நான் மல்டிபாஸ் இருக்கிறதுனால எனக்கு ஃபினிஷிங்கும் 2 பாஸ் ரன் ஆகுது. இன்கேஸ் நான் மல்டிபாஸ் இல்லை அப்படின்னா, மல்டிபாஸ் நான் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகுன்றதை பாருங்கள். இப்போ சிமுலேட்டர் ஆப்ஷனில் நான் லாஸ்ட்டாக பண்ண ஸ்டாக் மாடல் எடுத்துகிட்டு மிஷின் சிமுலேட். எஸ், அஃப்கோர்ஸ் எனக்கு ஒர்க் பீஸ் மேலேயே பிளஞ்ச் ஆகுது. ஸோ 1000 கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ ஃபினிஷிங் நடந்துட்டுருக்கு. ஸோ நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, என்ட்ரி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, அது நம்ம இது முடியிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இது ஃபினிஷிங் எப்படி, ஃப்ளோர் எனக்கு வால் ஓகே, வால் பற்றி எனக்கு கான்டூர் ப்ராப்ளமே கிடையாது, சூப்பர் ஹீரோ. கான்டூர் வந்து வாலை சூப்பராக பண்ணுவான். ஆனால் இப்போ எனக்கு ஃப்ளோர் தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 20 mm கட்டர் போட்டு அத்தனை மல்டிபாஸ் கொடுத்தவங்க தான் இந்த ஃப்ளோர் எனக்கு க்ளீன் ஆச்சு. இப்போ நான் வச்சுருக்கிறது 16 mm கட்டர், மல்டிபாஸும் நான் கொடுக்கல. லெட்ஸ் see what will happen.
ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். மெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் பாருங்கள், பிகினர்ஸ் கட்டாயம் பாருங்கள். ஏதோ வீடியோ பார்க்குறதுக்கு இதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்ல சேலரியில் நல்ல ஜாப் கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. காடும் இருக்கார். காட் ஆல்வேஸ் பிளஸ் யூ. யூ பீப்புள் ஆர் டூயிங் குட். நான் எப்போவுமே நம்புறது தான், எல்லாரோட லைஃப்லேயும் நல்லதே நடக்கும். பட் நம்புங்க, ஓகே. அவுட் ஆஃப் ஃபீல்டு போகாதீங்க. மெக்கானிக்கல் படித்தோமா, அந்த ஃபீல்டை தூக்கி நிறுத்துங்க. அதுக்கு பயந்து நம்ம வேலை கிடைக்கலன்றதுக்காக பயந்து வேறு ஃபீல்டுக்கு போனோன்னா அப்போ இந்த ஃபீல்டு யார் பார்த்துப்பா சொல்லுங்கள்? நம்மளுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனா? இல்லை. எப்போவுமே 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்ன்னு வகைப்படுத்துகிறாங்கல்ல. 90s கிட்ஸ் தான் பின்னாடி வர ஜென்ரேஷனை ரெஸ்பான்சிபிளாக நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஓகே, நம்மளே ஃபீல்ட் அவுட் மாறணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதை மட்டும் திங்க் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக நான் மல்டிபாஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ வேணாம், நான் ஃபினிஷிங்க்கு இப்போ வேறு மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். மல்டிபாஸ் கொடுக்காமல் பண்ண போகிறேன். என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஸோ டூல் பாத்தில் இப்போ நான் போகிறது ஏரியா மில்லிங். ஸோ ஏரியா மில்லிங்கில் மிஷினிங் ரீஜன் எனக்கு அவுட்டரில் இருக்கிற அந்த rectangle body I'm changing to up milling from outside. Avoidance region உள்ள இருக்கிற inner body அதை நான் avoidance region கொடுத்துட்றேன். ஓகே ஓகே. இப்போ டூலில் சேம் அதே 18 mm கட்டர் எடுத்துட்டு ஃபீட் ரேட் செட் பண்ணுறேன். ஸ்பிண்டில் ஸ்பீட் செட் பண்ணுறேன். Plunge rate, okay, no problem. Later I will change that one. Stock la rest material one other operation la na last up panna roughing operation select pannittu cut parameter la step over 60%. இது 100 தான். இங்கே 0, இதுவும் 0. Depth of cut I am just going to 2.5. Transition profile ramp, I prefer profile ramp. Z clearance 1 mm and linking parameter everything same, keep absolute. So depth 14. coolant வந்து on பண்ணிட்டு ஓகே. இது finishing. ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஒர்க் பீஸ் எங்கே பிளஞ்ச் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே. டூல் வந்து ஒர்க் பீஸ்க்கு மேலேயே பிளஞ்ச் ஆகுது, ரைட்? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் பேராமீட்டரில் ஹெச்எஸ்டி லீட்ஸில் வெர்டிக்கல் என்ட்ரியில் இங்கே 10 mm. ஸோ எக்ஸிட்டும் 10 mm கொடுத்துட்டு ஓகே. எஸ், இப்போவும் பார்க்கலாம். நவ் இப்போவும் எனக்கு அங்கே தான் பிளஞ்ச் ஆகுது, ஒர்க் பீஸ் மேலே தான் பிளஞ்ச் ஆகுது. இட்ஸ் நாட் கோ டு அவுட். ஸோ இங்கே தான் பிளஞ்ச் ஆகுது. ஓகே. ஸோ இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா இந்த ஏரியா மில்லிங்கில் அது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இதில் வந்து என்ட்ரி பாயிண்ட் கொடுக்க முடியாது. டூல் வந்து எனக்கு இங்கேருந்து தான் என்ட்ரு ஆகணும், அங்கேருந்து தான் என்ட்ரு ஆகணும்னு அதெல்லாம் நான் டீட்டெயில்டு வீடியோவும் அதெல்லாம் இல்லை. ஏன்னா நிறைய டாபிக் இருக்குது. மாஸ்டர் கேம்ன்றது ஒரு பெரிய கடல், ஒரு ஓஷன் மாதிரி. ஸோ இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் சேலரி தரோம் அப்படின்னா இதில் அவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்குது, அவ்வளோ இது இருக்குது. ஸோ நம்ம ஒன்று தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அகெயின் நான் இதில் வந்து திருப்பி இங்கே ஒரு 25 நான் கொடுத்தாலும் நோ, நாட் அட் ஆல் பிளஞ்சிங். ஓகே. ஸோ அப்போ இதுக்கு வேறு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so there is another way. I just going to reduce my plunge rate. so plunge rate இப்போ நான் இங்கே 80 கொடுத்துட்டு ஓகே, refresh. ஓகே. ஸோ இப்போ நான் மிஷின் சிமுலேட். இது ஏரியா மில்லிங். ஏரியா மில்லிங்கில் வந்து நீங்கள் மல்டிபாஸ் அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ண வேணாம், டைரெக்டாக நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் இது இப்போ கான்டூரில் தான் மல்டிபாஸ் எஸ் ரன் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு அந்த ரேடியஸ்லாம் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். அகெயின்
வந்துட்டு ஒரு டெப்த் ஆஃப் கட் முடிச்சுட்டு அகெயின். ஸோ இது மாதிரி எனக்கு ஆகக்கூடாது, எனக்கு கண்டினியூஸாக மிஷினிங் ஆகணும். இந்த மாதிரி ரிட்ராக்ட் ஆகும், இதுக்கு பேர் வந்து ரிட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ இப்போ அப்போ வந்துட்டு திருப்பி அகைன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அங்கே திருப்பி மிஷினிங் ஆகுதுல அடுத்த டெப்த் ஆஃப் கட்டு, இதுக்கு பேர் வந்து ரிட்ராக்ட், RETRACT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து எதுக்குன்னா டூலுக்கு சம் ரெஸ்டிங் டைம் ப்ளஸ் கண்டினியூஸாக மிஷினிங் ஆகக்கூடாது, எனக்கு பர்ரு கொஞ்சம் அந்த இடத்துல க்ளீன் ஆகணும், ப்ளஸ் ஹீட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது கண்டினியூஸாக மிஷினிங் ஆனால். பட் இது மாதிரி உங்களுக்கு வேணாம், எனக்கு அலுமினியம் பீஸ் தான் 10 mm தான் ஸ்டாக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி ரிட்ராக்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பேராமீட்டரில் டெப்த் ஆஃப் கட்டில் கீப் டூல் டவுன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் அந்த ஆப்ஷன் ஏரியா மில்லிங்கில் இல்லை, இது இன்னொரு ட்ராபேக். ஓகேவா, இங்கே கீப் டூல் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், பட் ஆனால் இதில் இல்லை, கான்டூரில் இருந்தது. ரைட், அதுக்காக நீங்கள் வந்து லிங்கிங் பேராமீட்டரில் ரிட்ராக்ட் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு ஃபீட் பிளேனுக்கு அது ரிட்ராக்ட் ஆகும். அந்த 1 mm ஃபீட் பிளேன் இருக்குல்லாங்க பாருங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதில் another ஆப்ரேஷன் ட்ரான்சிஷனில் நோ okay fine, I just prefer this one. ஸோ இப்போ எனக்கு ஃபினிஷிங் மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை ஸ்டாண்ட்சாஃப்டில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் ரிட்ராக்ட் வேணான்னா நம்ம ஜஸ்ட் கோ டு கான்டூர், அப்படி இல்லைன்னா பாக்கெட்டில் ஃபேஸிங்கில் போகலாம். ஓகே, அதில் பண்ணலாம். முதல்ல இது ஃப்ளோர் ஃபினிஷ் ஆகுதா பார்த்துடலாம். எஸ், அஃப்கோர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினிஷ். அப்போ எனக்கு ஜாப் கம்ப்ளீட்டாக ஓவர். என்ன ஒன்றுனா எனக்கு ரிட்ராக்ட் ஆச்சு, பட் என்ன கேட்டால் ரிட்ராக்ட் இஸ் த பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு ரிட்ராக்ட் ஆகிறது G00 ரேப்பிடில் தான் ரிட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால் சைக்கிள் டைம் இன்னும் சேவ் தான் ஆகுமே ஒழிய உங்களுக்கு சைக்கிள் டைம் இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேணாம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்து நான் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப், இது நான் வந்து இதுவும் ப்ரோக்ராம் நம்பர் 1 தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபுல் ப்ரோக்ராம் எடுத்து ரன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஆல் ஆப்ரேஷன் G1, ஓகே, சேவ், எஸ். ஸோ கம்ப்ளீட்டாக 2 ஆப்ரேஷனையும் சேர்த்து ரன் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்கிற டெக்ஸ்ட் ஃபைல்ஸை மட்டும் டெலீட் பண்ணணும். ஸோ ஃபைல், சேவ் அஸ், டெஸ்க்டாப்பில் சேவ், எஸ். இப்போ நான் ஸ்டாண்ட்சாஃப்டில் ஒர்க் பீஸ், புது ஒர்க் பீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ டூல் மேனேஜ்மெண்ட்டில் செகண்ட் டூல் வந்து 18 mm கட்டர், 18 mm கட்டர் எடுத்துகிட்டு ஓகே. ஸோ அதை வந்து ஸ்டேஷன் 2ல் வச்சுட்டு ஓகே. இப்போது ப்ரோக்ராம் MDI M06T02 end of block insert cycle start. ஓகே, இப்போ G00, G90, G54, X0, Y0 end of block insert cycle start. height offset எடுக்கணும்ல. இப்போ பொசிஷனில் jog mode Z minus. program MDI M03S1000 end of block insert start. Z மைனஸ் ஹேண்டில் மோடில் போட்டிருக்கேன். 0.1 mm 0.1 mm நான் மூவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக மிஷினில் இந்த மாதிரி ஹைட் ஆஃப் செட் எடுக்க மாட்டாங்க, பேப்பர் வச்சு தான் எடுப்பாங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு தெரியும், பேப்பர் வச்சு எடுப்பாங்க. பேப்பரை வச்சுட்டு அந்த டூல் அதில் டச் பண்ணி அந்த பேப்பரை வந்து ஜஸ்ட்டு இழுத்து பார்ப்பாங்க. அந்த பேப்பர் வரலன்னா டூல் டச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பொசிஷனில் -186.400 ஆஃப்செட் செட்டிங்கில் ரெண்டாவது டூலுக்கு வந்துட்டு -186.400 இன்புட். அதுக்கப்புறம் இதில் வியரில் 0 பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இசட் ப்ளஸ், ஸோ ஒர்க் பீஸ் ஒரு புது ஒர்க் பீஸ் எடுத்துக்கிறேன், ரீசெட்.
இப்போ என்னோட ப்ரோக்ராமை உள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ ப்ரோக்ராம் ஃபைல் ஆட்டோ மோடில் போட்டுட்டு ஃபைல் ஓப்பன் எஸ் ஓகே. ஓப்பன். இப்போ ரெண்டு ஆப்ரேஷனையும் நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். சைக்கிள் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் 20 mm கட்டை ஓடிட்டுருக்கு. ரஃபிங் ஆப்ரேஷன். இது வந்து ஒரு கிளாம்ப்பு. ஓகே, ஸோ அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிட்ருக்கேன். எஸ், இப்போ ஃபினிஷிங் ஆப்ரேஷன் டூல் சேஞ்ச் ஆகி 18 mm கட்டர் வந்துருச்சு. இப்போ ஃபினிஷிங் நடந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இது ஃபினிஷிங் ஆப்ரேஷன். ஸோ டூல் சேஞ்ச் ஆகிட்டு 18 mm கட்டர் வந்துருச்சு. இப்போ ஃபினிஷிங் நடந்துட்டுருக்கு. ஸோ ரிட்ராக்ட் பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்ததுன்னு? அங்கே பாருங்கள், நான் அதுதான் சொன்னேன். அந்த பாருங்கள், அந்த ரிட்ராக்ட் நடக்கிறதுனால சைக்கிள் டைம் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகாது. வித்தின் செகண்டில் அது நடக்கும். ஏன்னா G00 அவ்வளோ ஸ்பீடில் அது போயிட்டு வரும்போது, ரேப்பிடாக போயிட்டு வரும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் சைக்கிள் டைம்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ ஃபினிஷிங் நடந்துட்டுருக்கு. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, சார் ஒரு ரஃபிங் ஒரு ஃபினிஷிங் பண்ணி காமிங்க மாஸ்டர் கேமில் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அவருக்காகவும் பண்ணது. ப்ளஸ் பிகினர்ஸ் மெயினாக உங்களுக்காக தான், பசங்களா உங்களுக்காக தான் மெயினாக பண்ணது. ஸோ இனிமேலாச்சும் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு ஃபீல்டு மாறி போகாமல் உங்களுக்கான மெக்கானிக்கல் வேர்ல்டுக்குள்ளே வாங்க. யூ ஆல்வேஸ் வெல்கம். ஓகே, யாருமே வேலை இல்லைன்னெலாம் கிடையாது. உங்களுக்கான மெக்கானிக்கல் வேலைக்குள்ளே வாங்க. ஸ்டார்டிங் சேல்ரி கம்மியாக இருந்தாலும் போக போக 24-25 ஏஜ்லாம் நீங்கள் வரும்போது 30 above 30க்கு மேலே 40 கிட்ட நீங்கள் வாங்கலாம். ஓகே, அதுக்கு நான் கேரண்டி. பிகாஸ் ஐ எம் ஏர்னிங் லைக் தட். நான் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ட்ரைனிங் ஆஸ் வெல் அஸ் ப்ரொடக்ஷன். ஓகே, எஸ், நவ் த ஜாப் இஸ் கம்ப்ளீட்லி ஃபினிஷ். Okay, so this is the cam plus simulation in live machine. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ட்ரைனிங் சென்டர், இட் இஸ் நாட் அ இன்ஸ்டியூட், ட்ரைனிங் சென்டர். நாங்கள் ஜாப் ஓரியன்டாக ட்ரைனிங் கொடுத்து ஜாபில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ எங்களோட ட்ரைனிங் சென்டர் ஆவடியில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து இண்டிவிஜுவல் ட்ரைனிங், இன்னும் இதை பற்றி நிறையா கற்றுக்கணும் சார், நீங்கள் சொல்லும் போதே எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இன்னும் நான் நேரில் வந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா யூ ஆல்வேஸ் வெல்கம். மை நேம் இஸ் சரவணன். நான் தான் இங்கே கேட் கேம் ட்ரைனர். ஸோ எங்ககிட்ட வெறும் மாஸ்டர் கேம் மட்டும் இல்லாமல் ஆட்டோ கேடு, என்எக்ஸு, ஆர்ட் கேம், வுட் கார்விங், ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ்க்கான ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் இன்க்ளூடிங் ஜாப் பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் see you next video. So all the best and God bless you all. Bye.